ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பால் குடம் எடுக்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். எங்கே எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரி உள்ள காயிரமேடுன்ற கிராமம் தான். என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, காசியம்மன் கோயில். காசியம்மன் கோயிலேருந்து மூலக்கழனி கிராமம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் பால் குடம் எடுத்துகிட்டு போக போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. நானும் எங்கள் சித்தியும் பால் குடம் எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ மூலம் பட்டாசு எல்லாமே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த கிராமத்தில் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பாருங்கள் எவ்வளோ பால் குடம்னு சொல்லிட்டு. பால் குடத்துக்கு நான் அவங்க 250 பே பண்ணோம். அவங்களே பால் குடம் பால் குடம் எடுக்கிற எல்லாருக்கும் மாலை எல்லாமே போட்டாங்க. பார்த்திங்கன்னா எல்லோரும் பால் குடம் எடுத்து ரெடி ஆகியாச்சு. இப்போ காசியம்மன் கோயில் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. இப்போ மெயின் ரோட்டில் எல்லோரும் வந்தாச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நமக்கு முன்னாடி குடம்லாம் வச்சுக்கிட்டே பட்டாசுலாம் வெடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே மூலெல்லாம் ஃபஸ்ட்லேயே போயிடுச்சு. வெயில் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஓவராக இருந்ததுப்பா. போகிற இடம் ஃபுல்லாகவே அவங்க தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த கிராமத்தில் எல்லாருக்குமே ஜூஸு தண்ணின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நடந்து போயிட்டுருந்தோம். பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா 10 மணிக்கு எடுத்து 12 மணிக்கு தான் அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மூலக்கழனி கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு. இதான் முத்துமாரியம்மன் கோயில். பார்த்துட்டிங்களா? மேலே சீலிங்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே மேரேஜில் பண்ணுற மாதிரி பலூன் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உள்ளே காசுலேயே மாலை கட்டியிருந்தாங்க. 100 ருபீஸ் 50 ருபீஸ்ன்ட்டு. வடை பாயசம் சாப்பாடும் போட்டாங்க. நாங்களாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கா பொங்கல்லாம் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நான் கோயிலை உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எல்லாம் காலியாகிடுச்சு. சாப்பிட்டு எல்லாமே க்ளீனும் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் எல்லா கிராமத்துலேயும் சாப்பிட்டாங்க. வடை பாயசத்தோட கேட்ரிங் ஆள் வச்சு செஞ்சுருந்தாங்க. காலையில் நாங்கள் பால் குடம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த பாலை இங்கே இருக்க பிள்ளையாருக்கும் 2 அம்மனுக்கும் எங்கள் கையாலேயே பால் அபிஷேகம் பண்ணோம். இப்போ உங்களுக்கு எங்களுடைய முத்துமாரியம்மாவை காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக காசு பார்த்தீங்களா? இவங்க தான் எங்கள் முத்துமாரியம்மா. எவ்வளோ அழகாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு. கிராமத்தில் எல்லாருக்கிட்டேயுமே 100 ருபீஸ் 50 ருபீஸ் வாங்கி மாலை கட்டி போட்டாங்க. அந்த அமௌண்ட்டை நமக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு தான் விசேஷம். உங்கள் ஊர் கோயிலே இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thank you for watching.